நம்ம இந்தியாவுடைய இந்த வருஷத்தினுடைய பட்ஜெட், ஆனா அந்த பட்ஜெட்ல பலரும் பல விமர்சனங்கள் பல பாராட்டுகள் எல்லாம் இருந்தாலும் ஆனா தமிழ்நாட்டுக்கு இது என்ன நன்மை என்ன தீமைன்றதுல ஒரு பார்வை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. முக்கியமான விஷயங்கள், சென்னை டு ஹைதராபாத், சென்னை டு பெங்களூருக்கு இருக்கிற ஹை ஸ்பீட் ட்ரெயினா இருக்கட்டும், இல்ல பல ரேர் எலிமெண்ட்ஸுக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மினரல்ஸ் எடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமான ஒரு நல்ல விஷயங்களா தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சாலும் ஒரு சில விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே வேதனை தரக்கூடிய விஷயங்களா இந்த ஸ்கீம்ஸ்ல இல்லை. என்ன அப்படின்னா, காமர்ஸ்க்கோ அக்ரிகல்ச்சருக்கோ சார்ந்த எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதே நேரத்துல டாக்ஸ் டிவோலேஷன் 41% கம்மியாயிருக்கு. அதனுடைய காரணமா 1000 கோடி தமிழ்நாட்டுக்கு இழப்பு. இது வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சல இருந்து இத்தனை வருஷத்துல ஒரு 4 நேம் இல்லாம எந்த ஒரு பட்ஜெட்டுமே தாக்கல் செஞ்சது இல்லைன்னு சொல்லப்படுது. அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், அக்ரிகல்ச்சரல் லேபர், ஃபார்மர், இந்த 4 விஷயங்களுமே இல்லாம எந்த ஒரு பட்ஜெட்டுமே இது நாள் வரைக்கும் வந்தது கிடையாது. ஆனா இந்த இயர் இந்த 4 நேமே இல்லாம தான் பட்ஜெட் வந்திருக்கு. மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிதான ஒரு கேள்வி இருக்கின்றது. எலெக்ஷனுக்கு முன்னாடி இவ்வளவு வேகமா இந்த பட்ஜெட் வந்திருக்கு, ஆனா இதனால பெரிய பயன் இருக்குமா? ஏன்னா மிடில் கிளாஸ் சார்ந்து எந்த ஒரு விஷயங்களும் இதுல இல்ல, அக்ரிகல்ச்சர் சார்ந்து எந்த ஒரு விஷயங்களும் இல்ல, பெரிய டெவலப்மெண்ட்டுக்கான எந்த ஒரு பெரிய ப்ராசஸுமே இல்லைன்னு சொல்லி சில பேர் குற்றம் சாட்டுறாங்க. இன்னும் சில பேர் இல்ல, இந்த இந்த விஷயங்கள் அதிகமான இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அதிகமான எக்ஸ்போர்ட்ஸுக்கும் அதே நேரத்தில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடியதாகவும் இருக்குன்னு பல பேர் அவங்களுடைய பாராட்டுகளையும் சொல்றாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.